இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி கடலூர் சாலையில் அதிகரிக்கும் போக்குவரத்து பாதிப்பு. அரசு சார்பில் முறையான திட்டமிடல் இல்லாததால் பொதுமக்கள் பரிதவிப்பு. புதுச்சேரி ஜிப்மரில் ஆராய்ச்சி மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பம் வரவேற்பு. நுழைவுத் தேர்வு மூலம் தேர்வு செய்ய ஏற்பாடு. புதுச்சேரியில் அதிகரித்து வரும் சைபர் கிரைம் குற்றங்கள். ஒரே நாளில் 2 பேரிடம் லட்சக்கணக்கில் மோசடி. புதுச்சேரி காரைக்கால் நீதிமன்றங்களுக்கு புதிய நீதிபதி நியமனம். சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் அதிரடி உத்தரவு. இனி விரிவான செய்திகள். எப்போதுமே பரபரப்பாக காணப்படும் புதுச்சேரி கடலூர் சாலையில் அடிக்கடி போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வரும் நிலையில் முறையான திட்டமின்றி தற்காலிக பேருந்து நிலையம் இங்கு கொண்டுவரப்படுவதால் பொதுமக்கள் அதிக சிரமத்திற்கு உள்ளாக நேரிடும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியின் பிரதான போக்குவரத்தே பேருந்து போக்குவரத்து தான். அந்த வகையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரியின் புதிய பேருந்து நிலையம் மேம்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாற்று இடத்தில் பேருந்து நிலையத்தை அமைப்பதற்காக ரோடியர் மில் மைதானம் தேர்வு செய்யப்பட்டிருந்தது. இதனை பலர் எதிர்த்தாலும் சிலர் இதற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். மேலும் இதுவரை இந்த தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்படாமலும் இருந்து வருகிறது. அடிப்படை வசதிகளான நிழற்குடை, கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்திய பின்னரே தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என தெரிகிறது. இது ஒரு புறம் இருக்க, புதுச்சேரி கடலூர் சாலை எப்போதுமே பரபரப்பாக போக்குவரத்து நெரிசலுடன் காணப்படுவது வழக்கம். நிலையில் இதே சாலையில் வணிக வளாகம் இருப்பதால் உரிய வாகன நிறுத்தம் இடமின்றி வணிக வளாகத்திற்கு வந்து செல்வோர் சாலையின் ஓரத்திலேயே வாகனத்தை நிறுத்திவிட்டு செல்கின்றனர். இதனாலேயே சாலை முழுவதும் அடைக்கப்பட்டு பல நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதே சாலையின் வழியாக ரயில்வே கேட்டும் அமைந்திருப்பதால் ரயில் வந்து செல்லும் நேரங்களில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு முழுவதும் ஸ்தம்பிக்கும் நிலையும் ஏற்படுகிறது. வாகன ஓட்டிகள் ஒரே வரிசையாக வராமல் எதிரெதிரே உள்ள இடங்களிலும் அடைத்துக்கொண்டு ஒருவருக்கொருவர் முந்தி செல்ல முயல்வதால் போக்குவரத்து பாதிப்பு மேலும் அதிகரித்து ரயில்வே கேட்டை கடப்பதற்கு அதிக நேரம் தேவைப்படுகிறது. எப்போதுமே போக்குவரத்து நிறைந்திருக்கும் இந்த புதுச்சேரி கடலூர் சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணி உள்ளிட்ட எந்த ஒரு முறையான திட்டமும் கொண்டு வராததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அதிக சிரமத்திற்கு உள்ளாக வேண்டியிருக்கிறது. இங்கே தற்காலிக பேருந்து நிலையம் அமைந்தாலும் அதற்காக ஏற்படுத்தப்படும் தெருவோர கடைகளால் மேலும் போக்குவரத்து பாதிக்க வாய்ப்பிருப்பதால் இதனை கருத்தில் கொண்டு அரசு சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி ஜிப்மரில் ஆராய்ச்சி மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுவை ஜிப்மரில் PhD மருத்துவ படிப்புகளுக்கு உள்ள இடங்களை நிரப்புவதற்கு வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ளது. தேர்வுக்கு www.jipmar.edu.in ஜிப்மர் இணையதளத்தில் வருகின்ற 20ஆம் தேதி மாலை 4:30 மணி வரை விண்ணப்பிக்கலாம். 29ஆம் தேதி காலை 11 மணி முதல் ஜூலை மாதம் 7ஆம் தேதி காலை 9 மணி வரை ஜிப்மர் இணையதளத்தில் இருந்து அனுமதி சீட்டும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுழைவுத் தேர்வு பெங்களூரு, சென்னை, கொல்கத்தா, மும்பை, புதுடெல்லி, புதுவை ஆகிய 6 நகரங்களில் ஜூலை 7ஆம் தேதி காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ஆன்லைனில் நடைபெற உள்ளது. ஜூலை 22ஆம் தேதி அன்றோ அதற்கு முன்பாகவோ தேர்வு முடிவுகள் வெளியாகும் என ஜிப்மர் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சைபர் கிரைம் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் 2 பேரிடம் 1,73,000 ரூபாய் மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. வேலைவாய்ப்புகளை தேடுவோர், பொருட்களை வாங்குவோரை குறிவைத்து மோசடி கும்பல் தங்களது கைவரிசையை காட்டி வருகிறது. புதுவை பிள்ளைத்தோட்டம் நவீனா கார்டனை சேர்ந்த ஒருவர் ஆன்லைன் மூலம் டி-ஷர்ட் வாங்க ஆர்டர் செய்துள்ளார். அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் டி-ஷர்ட் வாங்கியதற்காக அவருக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் பரிசாக விழுந்துள்ளதாகவும் அதனை பெற 45,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதை உண்மை என்று நம்பிய அந்த நபர் 45,000 ரூபாயை செலுத்தியுள்ளார். ஆனால் அவருக்கு கார் எதுவும் கிடைக்கவில்லை. தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த அவர் இது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையிடம் புகார் செய்திருந்தார். இதேபோல் கதிர்காமம் பகுதியில் உள்ள பெண் ஒருவர் சமூக வலைதளம் மூலம் தொடர்பு கொண்ட நபர் பகுதி நேர வேலை மூலம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். அதை உண்மை என நம்பிய அந்த பெண் 1,28,000 ரூபாயை செலுத்தியுள்ளார். அதன் பின்னர் அது மோசடி என்பதை அறிந்த அவரும் காவல்துறையிடம் புகார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான புகார்கள் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி, காரைக்கால் நீதிமன்றங்களுக்கு புதிய நீதிபதிகளை நியமனம் செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு மாநில நீதித்துறையின் மூத்த சிவில் நீதிபதியான பாலமுருகன் திருவாரூரில் தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி வருகிறார். இவர் புதுவை தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். புதுவையில் பணியாற்றிய நீதிபதி மோகன் இடமாற்றம் செய்யப்பட்டு திருவள்ளூர் தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். புதுவையின் 3வது கூடுதல் மாவட்ட நீதிபதியாக பணிபுரிந்து வரும் இளவரசன் இடமாற்றம் செய்யப்பட்டு விழுப்புரம் மகளிர் விரைவு நீதிமன்ற செஷன் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். காரைக்கால் குடும்ப நல நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்து வந்த அல்லி போதைப்பொருள் வழக்குகளை கையாளும்
மதுரை 2வது கூடுதல் சிறப்பு நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே அங்கு பணியாற்றி வந்த ஹரிஹரகுமார் இடமாற்றம் செய்யப்பட்டு போதைப்பொருள் தடுப்பு வழக்குகளை பிரத்யேகமாக விசாரிக்கும் மதுரை 1வது கூடுதல் சிறப்பு நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். நிலையில் புதுவையில் போக்சோ விரைவு நீதிமன்றத்தின் அமர்வு நீதிபதியாக பணியாற்றி வந்த சோபனா தேவி நாகப்பட்டினம் மகளிர் விரைவு நீதிமன்றத்தின் அமர்வு நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் பதிவாளர் ஜோதிராமன் வெளியிட்டுள்ளார். மேலும் சென்னை குடும்பநல கூடுதல் நீதிபதியாக உள்ள சுமதி முதன்மை புதுவை போக்சோ விரைவு நீதிமன்றத்தின் அமர்வு நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதியாக உள்ள முருகானந்தம் புதுவையில் காலியாக உள்ள காரைக்கால் மாவட்ட நீதிபதியாக பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. முருங்கம்பாக்கத்தில் பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தெப்பல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் தெப்பல் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ திரௌபதி அர்ஜுனன் ஆகிய சுவாமிகள் வீதி உலாவாக அரியாங்குப்பம் ஆற்றங்கரைக்கு கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து கிரேன் மூலம் சுவாமிகள் தெப்பலில் வைக்கப்பட்டு தெப்பல் திருவிழா நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுவை அறிவியல் இயக்கம் சார்பில் 2 நாள் குறும்பட திருவிழா அலையன்ஸ் பிரான்சிஸில் நடைபெற்றது. புதுவை அறிவியல் இயக்கம் மற்றும் அலையன்ஸ் பிரான்சிஸ் பாண்டிச்சேரி இயக்கத்துடன் சேர்ந்து 2 நாள் சிறார் குறும்பட திருவிழா நடைபெற்றது. புதுவையைச் சேர்ந்த 13 முதல் 18 வயது வரை உள்ள சிறார்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் 30க்கும் மேற்பட்ட குறும்படங்கள் தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, இந்தி போன்ற மொழிகளில் சிறார்களுக்கு திரையிடப்பட இருக்கிறது. இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளராக புதுவை அறிவியல் இயக்கத்தின் செயலாளர் முருகவேல் ராஜா செயல்பட்டார். இந்த சிறார் குறும்பட விழா நிகழ்ச்சியின் தலைமை தாங்கி தலைமை உரையை மருத்துவர் நல்லாம் சதீஷ் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வரவேற்புரையை துணைத் தலைவர் ஹேமாவதியும் கருத்துரையை ஒருங்கிணைப்பாளர் முருகவேல் ராஜாவும் அலையன்ஸ் இயக்குனர் லாரன்ஸ் வாழ்த்துரையும் வழங்கினர். புதுவை அறிவியல் இயக்கத்தின் தலைவர் மதிவான நன்றியுரை வழங்கினார். இந்நிகழ்ச்சி நிறைவு விழா அலையன்ஸ் பிரான்சிஸ் இயக்குனர் லாரன்ஸ் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து நல்லாம் சதீஷ் கௌரவிக்கப்பட்டார். இந்நிகழ்ச்சியில் ஒவ்வொரு குறும்பட திரையிடலுக்கு பின்னரும் முன்னரும் சிறார்களுடன் சிறிய கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94 ரூபாய் 23 காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 43 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரத்தை காணலாம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6650 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 950 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்தி நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.